நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சூரியனுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் தை மாதம். ஆனால் சூரியன் குருவினாலே பார்க்கப்படுகிறார் என்பதனால் சூரியனால் கெடுதல் செய்ய முடியாத அளவிற்கு இருக்கிறது. இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு கட்டாயம், நெஜ சூரியனுக்கு கட்டாயம் தீபம் காட்டி ஆகணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் மனுவே போற்றி, மந்தனே போற்றி. மந்தன்னா சனி பகவான். பீமனுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சால் திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே, வைத்தறிச்சல் இருக்காது உங்கள் மேலே. ஆமாம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. சுக்ரீவன் சூரியனோட அம்சம். இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். சார் தமிழ் பாட்டாக இருக்குது, பரவாயில்ல படிங்க. புரியல, பரவாயில்ல படிங்க. கோயிலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. கேட்கறது இல்லை, படிக்கிறது. ஆமாம். கோதுமை, வெறும் கோதுமை கூட, ரேஷன் கடை கோதுமை கூட ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோல்வியை தடுத்துடலாம். ஆமாம். மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கிறது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் மனுவே போற்றி, மந்தனே போற்றி. மந்தன்னா சனி பகவான். பீமனுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சால் திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே, வைத்தறிச்சல் இருக்காது உங்கள் மேலே. ஆமாம். கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கிறது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் மனுவே போற்றி, மந்தனே போற்றி. மந்தன்னா சனி பகவான். பீமனுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சால் திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே, வைத்தறிச்சல் இருக்காது உங்கள் மேலே. ஆமாம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. பூரம், உத்தரம், மகம் 3 பேருக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. 8லே சந்திரன், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. சுக்ரீவன் சூரியனோட அம்சம். இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். சார் தமிழ் பாட்டாக இருக்குது, பரவாயில்ல படிங்க. புரியல, பரவாயில்ல படிங்க. கோயிலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. கேட்கறது இல்லை, படிக்கிறது. ஆமாம். கோதுமை, வெறும் கோதுமை கூட, ரேஷன் கடை கோதுமை கூட ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோல்வியை தடுத்துடலாம். ஆமாம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வசதிப்பட்ட நேரத்தில் வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணலாம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, அருணனே போற்றி. சுக்ரீவன் சூரியனோட அம்சம். இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். சார் தமிழ் பாட்டாக இருக்குது, பரவாயில்ல படிங்க. புரியல, பரவாயில்ல படிங்க. கோயிலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் படிங்க. கேட்கறது இல்லை, படிக்கிறது. ஆமாம். கோதுமை,
வெறும் கோதுமை கூட, ரேஷன் கடை கோதுமை கூட ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோல்வியை தடுத்துடலாம். ஆமாம். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வீண் செலவில்லை, கவலை இல்லை, நிதானம், பொறுமை, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 5, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் மனுவே போற்றி, மந்தனே போற்றி. மந்தன்னா சனி பகவான். பீமனுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. மானசாதேவியே போற்றி, மண்டோதரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சால் திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே, வைத்தறிச்சல் இருக்காது உங்கள் மேலே. ஆமாம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, உயர்வு உண்டு. உங்களோட சுறுசுறுப்பு, வேகம், தில்லு, ஜெயிக்கிறது, வெற்றி. அனுகூலமான எண் 4, 5, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி, மருகனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, யூடியூப்பில் கிடைக்கும், படித்து பாருங்க. கேட்கறது இல்லை, படிக்கணும். அகத்தியர் ராமனுக்கு அருளியது எதுக்காக? ராவணனை ஜெயிக்கிறதுக்கு, ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக. ஏன்? ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். அது குறித்த பெரிய விவாதம் இருக்கிறது. எனவே இந்த ஸ்லோகத்தை படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், அவ்வளோது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு, வெற்றி. உங்களோட பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும், நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 1, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏங்க உங்கள் தலைவர் அவர் தாங்க சூரியன் நட்சத்திரத்துக்கு. அதுதான். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி, மருகனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, யூடியூப்பில் கிடைக்கும், படித்து பாருங்க. கேட்கறது இல்லை, படிக்கணும். அகத்தியர் ராமனுக்கு அருளியது எதுக்காக? ராவணனை ஜெயிக்கிறதுக்கு, ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக. ஏன்? ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். அது குறித்த பெரிய விவாதம் இருக்கிறது. எனவே இந்த ஸ்லோகத்தை படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், அவ்வளோது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, பதட்டம், வீம்பு, தடுமாற்றம் அதிகம், விடாமுயற்சிங்கிற பேரில் பிடிவாதம் அதிகம், நிதானம், பொறுமை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யட்சியே போற்றி. யட்சினா குட்டி தேவதை, நல்ல தேவதை, நல்லது செய்கிறது. யட்சி கேரளாவில் ரொம்ப பிரபலமான வார்த்தை இது. ஜெயமோகனுடைய தேவர்கள், பேய்கள், இந்த புத்தகத்தை படித்து பாருங்க, நல்லது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற புத்தகம். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம, நாய் நண்பர்களுக்கெல்லாம் கோதுமையில் ஏதாவது செஞ்சு கொடுங்க, நல்லது. கோதுமையே கூட கொடுக்கலாம், பசுமாட்டு கோதுமை கொடுக்கலாம், கோதுமை தவிடு கொடுக்கலாம், கொடுங்க. ஜெயமோகனுடைய தெய்வங்கள், பேய்கள், தேவர்கள் புத்தகத்தை படித்து பாருங்க, 1/4 மணி நேரமாவது. தோல்வியை தடுத்துடலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான நாளாக இருக்கும், சந்தோஷம். உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கருடனே போற்றி, மருகனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, யூடியூப்பில் கிடைக்கும், படித்து பாருங்க. கேட்கறது இல்லை, படிக்கணும். அகத்தியர் ராமனுக்கு அருளியது எதுக்காக? ராவணனை ஜெயிக்கிறதுக்கு, ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காக. ஏன்? ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். அது குறித்த பெரிய விவாதம் இருக்கிறது. எனவே இந்த ஸ்லோகத்தை படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், அவ்வளோது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, நிதானம், பொறுமை, கோபம் அதிகம், தேவையற்ற பதட்டம் அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணினா மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி,
யட்சியே போற்றி. யட்சினா குட்டி தேவதை, நல்ல தேவதை, நல்லது செய்கிறது. யட்சி கேரளாவில் ரொம்ப பிரபலமான வார்த்தை இது. ஜெயமோகனுடைய தேவர்கள் பேய்கள் இந்த புத்தகத்தை படித்து பாருங்க, நல்லது. ஜெயமோகன் எழுதியிருக்கிற புத்தகம். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கெல்லாம் கோதுமையில் ஏதாவது செஞ்சு கொடுங்க, நல்லது. கோதுமையே கூட கொடுக்கலாம், பசுமாட்டு கோதுமை கொடுக்கலாம், கோதுமை தவிடு கொடுக்கலாம், கொடுங்க. ஜெயமோகனுடைய தெய்வங்கள் பேய்கள் தேவர்கள் புத்தகத்தை படித்து பாருங்கள், 1/4 மணி நேரமாவது. தோல்வியை தடுத்துடலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா. நேயர்களே, எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை இப்பொழுது சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியன் மகரத்தில் இருந்தாலும், அதாவது 4 ராசிகளுக்குத்தான் நன்மை செய்கிற நிலையில் இருந்தாலும் குருவினாலே பார்க்கப்படுவதால் எந்த ராசிக்கும் கெடுதல் இல்லை. 4 ராசிகளுக்கு நன்மைகள் அதிகம். விருச்சிகம், சிம்மம், மீனம், மேஷம், இந்த 4 ராசிகளுக்கு நன்மைகள் அதிகம். மற்ற ராசிகளுக்கு சூரியனாலே தொல்லைகள் இல்லை என்பதுதான் சூரிய பெயர்ச்சியினுடைய பலன். தை மாதம் வரைக்கும். மாசி மாதத்துக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.